வந்து அவங்க சொன்னாங்கல்ல இந்த மாதிரி குழந்தை இதுவாயிடுச்சுன்னு, அந்த மார்ச் மாதம் ஃபுல்லாக இவங்க யாருக்கிட்ட வந்து எந்த மேடையில் வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து பரப்புரை பண்ணிட்டு இல்லை, அதுதாங்க ஒரு தவறான ஒரு செயல் வந்து மக்கள் மத்தியில் திணிக்க பார்க்குறாங்க. நீங்கள் பிரச்சாரத்துக்கு போது ஆக்ரோஷமாக கத்தி 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 நீங்கள் பேசுனது, அந்த வெயிலில் போனது வச்சதெல்லாம் நீங்கள் பண்ணினது. நீங்கள் விருப்பப்பட்டு போனது, ஒரு நபருக்காக நீங்கள் போனீங்க, தவறு இல்லை, நீங்கள் போய் யாருக்குனாலும் போய்க்குங்க. பட் இது காரணம் வந்து இவர் தான் அப்படிங்கிற மாதிரி சம்பவத்தை சொல்கிறது வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுது? ஸோ குழந்தை அபாஷன் ஆயிடுச்சு ஏதோ சொல்ல வர்றாங்க இல்லையா, அவங்க அப்படி தானே சொல்ல வர்றாங்க. அது காரணம் நீங்கள் தானே காரணம் அதுக்கு இல்லையா? இன்னொருத்தவங்களை எப்படி குறை சொல்ல முடியும்? அன்னைக்கு ஓவியா மேலே பழி போட்டாங்க. அந்த ஷோவில் வந்து ஓவியம், அதுதான் ஓவியாவுக்கு அவ்வளோ கிரேஸ் ஆகி ஓவிய ஆர்மின்னு ஒன்று ஃபோக்கஸ் பண்ணாங்க வெளியில் வந்து. இன்னைக்கு வந்து இவர் மேலே பழி போடுறாங்க. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க பின்னாடி பேச வைக்கிறாங்க. யார் அனுப்பி இதை பேச வைக்கிறது? மக்கள் ஃபோக்கஸ் வந்து திசை திருப்பணும். ஆனால் சிந்திக்கணும். நம்ம செயல்படணும். எதுவாக இருந்தாலுமே என்ன சொல்ல போகிறோம், என்ன சொல்லியிருக்கோம், இப்போ சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டு ஒருத்தர் மேலே வைக்கிறோம்னா, இவர்கள் செய்தை தவறை அதை மறைப்பதற்காக வேறொரு ஒரு லூப் லைன் எடுத்து போகிறாங்க. அது ரொம்ப தவறு, வேண்டாம். நீ எது நிஜமோ அதை நீங்கள் சொல்லணும்னு தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன்.